எஸ்எஸ் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் பேட்டி, அதில் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பு. அதற்கும் எஸ்எஸ் நியூஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஜோசப் விஜய் எனும் நான். சார், தாவைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு மகத்தான புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மகத்தான மக்கள் சக்தி மிக்க தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று யோசனை செய்ததே மிகப்பெரிய ஒரு தோல்வியின் அடையாளம். தமிழ்நாடு முழுக்க பயணத்தை மேற்கொண்டு என்ன பயன்? அவ்வளவு கூட்டம் வந்தது. அவ்வளவு கூட்டம், சேர்க்கப்பட்ட கூட்டம். 2 மணி நேரம் நிற்பாங்க. இது இன்னைக்கு தாவைக்காக்கு வந்தது பிறகு சொல்றேன். அப்படி கிடையாது. இவங்களும் கொடுத்தாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. 2 பேர்த்தையும் வாங்கிட்டு விசிலுக்கு போடுறதனுடைய நோக்கம் என்ன? தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா என்று நெரேட்டிவை செட் பண்ணி திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர், தாவேகாவுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. தாவேகால இணைந்த பிறகு எப்படி போயிட்டு இருக்கு சார் அரசியல் பணிகள்லாம்? புதிய பயணம், புதிய களம், புதிய தளம். மகிழ்ச்சியாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. அதிமுகல இருந்து விலகிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது சார்? பல்வேறு காரணங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கத்தை புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கிய தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவேதான் அந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றி நடை போட வைத்தார். தோல்வியடைந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுகிற வல்லமை அவருக்கு இருந்தது. அதனால் இயக்கமும் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 4 வருட காலம் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த இயக்கத்தை ஒரு வலுவுள்ள இயக்கமாக மாற்றக்கூடிய தகுதி இல்லை அவருக்கு. அந்த ஆற்றல் இல்லை, திறமை இல்லை, தொலைநோக்கு சிந்தனை இல்லை, தாய்மை மனப்பான்மை இல்லை, அரவணைத்து போகிற பாங்கு இல்லை. ஆகவே தான் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது. 10 தோல்வியானது, இப்போது 11வது தோல்வி, படுதோல்வி. இப்படி தோல்வி மேல் தோல்வி வந்த காரணத்தினால் அந்த இயக்கம் மிகுந்த சோர்வடைய தொடங்கிவிட்டது. இயக்கத்தின் தொண்டர்கள் சோர்வடைய தொடங்கிவிட்டார்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தெரியலையா சார்? எத்தனையோ கடம் தெரிஞ்சது. 2016க்கு பிறகு எங்களுக்கு தெரியும். இவர் தலைவர் அல்ல, இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு மேனேஜர், அவ்வளோதான், மேலாளர். ஆக இவர் ஒரு தலைமை தாங்கி தலைவரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவாரா என்பது சந்தேகம்தான். அப்போதே நாங்கள் சந்தேகப்பட்டோம். பல நேரங்களில் பல கருத்துக்களை எடுத்து வைத்தோம். இருந்த போதிலும் ஒற்றை தலைமை இரட்டை தலைமையானது, இரட்டை தலைமை மீண்டும் ஒற்றை தலைமையானது. அதற்கு பிறகு இந்த இயக்கம் சோர்ந்து போய்விடக்கூடாது, இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் வலுவடைந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் அவர்கள் மத்தியிலே, தலைவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. சார், இப்போ தாவைக்காக்கு இணைந்த பிறகு அதிமுகலேருந்து பல்வேறு நபர்கள் இணைந்திருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தாவைக்கால உங்களை எப்படி பார்க்குறாங்க? அதாவது புதிய களம், புதிய தளம். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன். அதாவது என்னுடைய பணி என்பது இயக்கத்தின் முகமாக, முகவரியாக இயக்கத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அதனுடைய செயல்பாடுகளை நாடு முழுவதும் எடுத்துரைக்கின்ற முதன்மை செய்தி தொடர்பாளர் என்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஆக இந்த பணிகளில் நாம் எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் மற்ற பணிகள்லாம் வரும். ஒரு வாய்ப்பை சரியாக செய்தால் இன்னொரு வாய்ப்பு தானாக வரும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை சித்தாந்தம். ஆகவே நான் இந்த கட்சியில் சேர்ந்து குறைந்தபட்சம் 35லிருந்து 38 நாட்கள் ஆகிறது. ஆனால் 56 எபிசோடுகள் நான் பங்களிப்பை செய்திருக்கிறேன். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2, 3 நேர்காணல்கள், தொலைக்காட்சிகள், உங்களை போன்றிருக்கக்கூடிய டிஜிட்டலைஸ் செய்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் என்று பல்வேறு அடையாளமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஆகவே அவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதிலிருந்து தான் அடுத்த வாய்ப்பு வரும். அதுதான் மிக முக்கியம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறவர் தான் வெற்றியாளராக மாறுகிறார்கள். அப்படித்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு, இந்த முதன்மை செய்தி தொடர்பாளர் கிடைக்காமலேயே சற்றேறக்குரிய 40 எபிசோடுகள் செய்துவிட்டேன். அதற்கு பிறகுதான் அவருடைய ஆலோசகர் இடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். மிக நன்றாக இருக்கிறது, முதலமைச்சர் பாராட்டினார்,
உங்களுக்கு இந்த வாய்ப்பு தருவதாக இருக்கிறோம், தரலாமா என்று கேட்டார்கள். வாய்ப்பு நிச்சயமாக தாருங்கள். ஏற்கனவே செய்தி தொடர்பு செயலாளராகத்தான் அந்த இயக்கத்தில் ஏற்கனவே அதிமுகவில் பணியாற்றினேன் என்று சொன்னேன். உடனடியாக 2-3 தினங்களுக்குள்ளாக இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆக என்னை பொறுத்த மாத்திரத்திலே, நான் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 40 ஆண்டு காலம் பயணித்தேன். ஒரு வாய்ப்பை தேடி, வாய்ப்பை உருவாக்கி, அதுபோன்ற ஒரு சூழலை நான் எப்போதுமே ஏற்படுத்தியதில்லை. என்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருப்பேன். வாய்ப்புகள் தானாக வரும். இப்போ ஏற்கனவே அதிமுகவில் இருந்திருக்கீங்க, அதிமுகவில் இருந்து பல்வேறு நபர்கள் வந்திருக்கீங்க. இந்த தாவைக்க ஆட்சிக்கு பிறகு, அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க. செங்கோட்டையன் போல் முன்னாடியே வந்திருந்தா ஒருவேளை உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்குமோ, ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமோன்னு ஒரு தாட் இருக்கா? அப்படி இல்லை, நிச்சயமாக முதல்ல வந்து அதை கிடைச்சிருக்குமே. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சர் என்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நிச்சயமாக அந்த வாய்ப்பு நகர்ந்திருக்கும். அதாவது வந்து காலம்தான் ஒன்றை தீர்மானிக்கிறது. நாம் யார் தீர்மானிப்பது? காலம்தான் அதற்குரிய சூழலை தீர்மானிக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து விட்டோம். அந்த இயக்கத்தோடு வாய்ப்பு வருகிறதோ வாய்ப்பு இல்லையோ, வெற்றியோ தோல்வியோ, அவற்றோடு நாம் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒன்றோடு தான் நாங்கள் பயணித்தோம். அதற்கு பிறகு, இந்த தோல்விக்கு பிறகு, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய படுதோல்விக்கு பிறகு, அந்த தலைவர், தலைமை தாங்குகிற பொதுச் செயலாளர் சரியான முறையிலே தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. தளபதிகளை பலிகடா ஆக்குவதும், தனக்கு வேண்டாதவர்களை விலக்கி வைப்பதும், இந்த இயக்கத்தை தனதாக்கி கொள்வதும், இந்த இயக்கத்தை தனதாக்கி கொள்வதோடு மாத்திரமில்லாமல் இந்த இயக்கத்தை வேறொரு இடத்துல அடமானம் வைப்பதற்கு இந்த இயக்கத்தை முயற்சிப்பதும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவற்றோடு சேர்ந்து இணைந்து இசைந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று யோசனை செய்ததே மிகப்பெரிய ஒரு தோல்வியின் அடையாளம். உண்மைதான். இதெல்லாம் உண்மை, 100% உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இவற்றெல்லாம் இருக்கிற இந்த தருவாயில்தான் மனம் கசந்து தோல்வியடைந்த நிலையிலும், இனிமேலும் இவர் மாற மாட்டார் என்கிற நிலையிலும், இவரை மாற்றி முயற்சித்து வேறொரு தலைவரை கொண்டு வரலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை என்று சொல்கிற போது தான் சரி, இனிமேல் வந்து இங்கு இருந்தால் நல்லதல்ல. திராவிட இயக்கத்தின் கொள்கையை, சித்தாந்தத்தை கடைபிடிக்கிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஒரு சாமானியவன், ஒரு எளியவன், ஒரு பொருளாதார பின்புலம் அற்றவர், அரசியல் பின்புலம் அற்றவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சருங்கிற வாய்ப்பை பெற்ற இயக்கம்தான் திராவிட இயக்கம். அதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை. அந்த வழியை தான் புரட்சித் தலைவர் அம்மாவும் கொண்டு வந்தார்கள். இன்று அந்த கொள்கையை திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் மறந்துவிட்டது. அந்த கொள்கையை தூக்கி நிறுத்துகிற, ஒரு சுடர்முகம் காட்டுகிற அணையா விளக்காக இருக்கிற இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். ஆகவே அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் அதிமுகலேருந்து விலகுனதுனால ஜெயலலிதா ஆன்மாவுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற போது விலகி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இரட்டலையை முடக்க வேண்டும் என்று சதி செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருக்கிறவரை, அம்மா அவர்கள் நான் இருக்கிற போது பல்வேறு வாய்ப்புகளை தந்தார். சில நேரங்களில் தராமல் விட்டு விட்டார். சில வந்து எல்லாருக்கும் 2016 சீட்டு வழங்கினார், எனக்கு வழங்கவில்லை. மறுநாள் எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை வழங்கினார். இப்படி பல சந்தர்ப்பங்கள். எது செய்தாலும் ஒரு தாய் வந்து அடிக்கிற கைதானே அணைக்கும் என்பதைப் போல நாங்கள் தாய் உள்ளத்தோடு இருக்கிற அந்த தலைவியை அப்படியே பயணித்தோம். அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவாக இல்லை, இது பாஜகவாக மாறிவிட்டது. எப்படி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதற்கு பிறகுதான் ஜிஎஸ்டி வந்தது, சிஏஏ வந்தது, மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், நீட் தேர்வு வந்தது. எல்லாரும் அழுத்தம் கொடுத்துருக்கலாமே சார். அழுத்தம் கொடுப்பதற்கு அதிகாரத்தில் இருக்கவர் தானே செய்ய வேண்டும். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இல்லை. அழுத்தம் கொடுத்தால் செயல்படுத்த வேண்டியது செயல்படுத்தவில்லை, ஆட்சி பறிபோய்விடும் என்று சொன்னார். ஆட்சி பறிபோனால் என்ன, கட்சி பலமாக இருந்தால் தானே மீண்டும் ஒரு ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் என்று பலமுறை எடுத்து சொல்லும் கூட அவர் கேட்கவில்லை. ஆட்சியின் மீது, அதிகாரத்தின் மீது எவ்வளவு அவருக்கு வெறி இருக்கும் என்பதற்கான அடையாளம் 47 இடங்களை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 57 இடங்களை பிடித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து முதலமைச்சராகிவிடலாம், அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டுவார்களா? காலமெல்லாம் எதிர்த்த ஒரு இயக்கத்தோட சரணாகதி அடைகிற போது
அடுத்த முறை மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? உங்கள் கொள்கை என்னாகும், உங்கள் சித்தாந்தம் என்னாகும், உங்கள் லட்சியம் என்னாகும்? தவிடுபடியாக விடுமே, நீர்த்து போய்விடுமே, அடையாளம் இல்லாமல் போய்விடுமே. அப்படி அடையாளமும் முகமும் முகவரியும் இழந்ததற்கு பிறகு நீங்கள் எந்த இயக்கத்தை நடத்துவீர்கள்? அந்த இயக்கம் அவ்வளோதான், முடிந்துவிடும். ஒரு முடிவுரை எழுதுவதற்காக தயாராகிவிட்ட பிறகு இனிமேல் திருத்தவே முடியாது, மாற்றவே முடியாது என்கிற அடிப்படையில் தான் பல பேர் விரக்தி அடைந்து வெளியே போனார்கள். ஆக அந்தருடைய அடிப்படையில் தான் நாங்களும் வெளியேறினோம். ஒரு மகத்தான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மகத்தான மக்கள் சக்தி மிக்க தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள், பல சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படுத்தி காட்டினார் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்திற்கு நாங்கள் வந்தோம். அதிமுக வந்து கண்டிப்பா ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இத்தனை காலமா இருந்திருப்பீங்க. இல்ல. அதிமுகவோட இல்லை, அப்படி இல்லை. 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அப்படியே நகர்த்தினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலாக 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார். தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய சகோதரியை இரட்டலையில் நின்று வென்றவர்களை நரபலி கொடுத்ததைப் போல தகுதி நீக்கம் செய்தார். அதில் 8 பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு தனி தொகுதியில் நின்று வென்றவர்களை ஒரு தனி தொகுதியில் நின்று வென்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தலைவரை வைத்தே பதவி நீக்கம் செய்ய வைத்தார். மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. அவருடைய சகோதரர்களை அரவணைத்து சரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்காமல் தகுதி நீக்கம் செய்ய வைத்து அதை மீண்டும் அந்த தேர்தலிலே போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் 7-8 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தார்கள். ஆக பாஜக என்ன சொல்கிறதோ, என்ன செய்ய சொல்கிறார்களோ அவற்றை கண்மூடித்தனமாக அவர் நடத்தினார். ஆகவே தான் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நல்ல கூட்டணியும் நீங்கள் அமைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அடுத்து நாங்கள் தான் என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? இதை பலமுறை எடுத்து சொல்லியும் கூட அவர் கேட்கவில்லை. கேட்காத போது எப்படி இந்த இயக்கம் வெற்றி வாகை சூடும்? 2026 210 இடங்கள் வெற்றி பெறும் என்று சொன்னார். நான் தேர்தலுக்கு முன்பே செய்தி சேனலில் பேட்டி கொடுத்தேன். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 9 இடங்கள் தென் மாநிலங்கள். தென் மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 5 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது. அதில் பதிவாயிருக்கிறது. டெல்டா பகுதி என்று அழைக்கப்பட்டால் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 7 இடங்களில் 5 அல்லது 6 இடங்கள் தான் கிடைக்கும். 110 இடங்கள் இருக்கக்கூடிய இந்த 2 பகுதிகளும் 9, இதில் ஒரு 7, 16 மாவட்டங்களில் ஏறக்குறைய 100-110 இடங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் எவ்வளோ வெற்றி பெற வேண்டும்? 70 இடங்கள் 80 இடங்கள் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இந்த இடத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 2 அல்லது 3 இடங்கள் தான் கிடைக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கடுமையான முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் வெற்றி பெறுவது வாய்ப்பே குறைவு. சென்னையில் 3வது இடம். எனக்கு நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். இல்லை, கடுமையாக முயற்சி பண்ணால் வெற்றி பெறலான்னு சொல்லியிருக்கல, பார்த்தீங்களான்னு கேட்டேன். சரி, ஒன்றும் சொல்லலை. சென்னையில், திருவள்ளூரில், சென்னையில் ஒன்றும் இல்லை, திருவள்ளூரில் ஒரே இடம், திருத்தணி மட்டும். திருவெற்றியூரில் டெபாசிட் போயிடுச்சு. அதற்கு பிறகு செங்கல்பட்டில் செய்யூர் மற்றும் இருக்கிற மதுராந்தகம், காஞ்சிபுரம் 3 தொகுதி, உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் படுதோல்வி. எதுவுமே கிடையாது. 38 தொகுதிகளில் 2-3 தொகுதிகள் 35 இடங்களை பறிபோயிடுச்சு. அதில் ஒரு 100-110 இடம், 145 இடங்கள் பறிபோனதற்கு பிறகு எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? 210 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அவர் சொன்னால், அப்போ அவர் உண்மையை சொன்னாரா பொய்யை சொன்னாரா என்று அவருக்கு தான் தெரியும். அப்படி உண்மையை சொன்னார் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த, நான் சாதாரண ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவர், ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறவர், நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன், அரசு தலைமை கொறடாவாக இருந்திருக்கிறேன், கட்சியிலே 40 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன், மற்றொரு தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிராமங்களில் கூட நான் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் அடித்தட்டு மக்கள் சொல்லுகிற கருத்தை வைத்து நான் சொன்ன கருத்து, இதை பொதுச் செயலாளராக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறவர் தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? கணிக்க தவறிட்டாரா? கணிக்க தவறிட்டார். நீங்கள் எல்லா இடங்களையும், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 210 இடங்கள் சொன்னாரா இல்லையா? எப்படி வெற்றி பெற முடியும்?
திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சமரச போக்குக்கு போய்விட்டது. தேர்தலுக்கு முன்னாடி ஆமாம், அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டியவர்கள் பயணம்லாம் பண்ணாரு, எதிர்க்கவில்லை. தமிழ்நாடு முழுக்க பயணத்தை மேற்கொண்டாரு. பயணத்தை மேற்கொண்டு என்ன பயன்? அவ்வளவு கூட்டம் வந்தது. அவ்வளோ கூட்டம், சேர்க்கப்பட்ட கூட்டம். 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா கூட்டம் வருது. அதுதான் 2 மணி நேரம் நிற்பாங்க. இது இன்னைக்கு தாவைக்காக்கு வந்தது பிறகு சொல்றேன். அப்படி கிடையாதுங்க. எங்களுக்கு தெரியும், சில கசப்பான உணர்வுகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் அந்த கட்சியில் இருக்கேன், எங்கள் கட்சி தலைவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் தலைவருக்கு தான் சொல்லணும், நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அது அநாகரியம் இல்லையா? தவறே செஞ்சால் கூட எங்கள் தலைவர் அவர். நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி இது இயல்பாக செய்யணும், கூட்டணியை பலப்படுத்தணும். வேறு யார் சின்ன சின்ன கட்சிகள் கூட நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். திரு கிருஷ்ணசாமி அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு நான் தான் போனேன். அவர் புதிய தமிழகம் கட்சியோடு சேர்த்துக்கலாம். வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனை இணைத்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பலாம். இது மாதிரி பல இன்னும் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் சொன்னோம், கேட்கல. அதெல்லாம் தேவையில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணைத்து கொள்ளலாம், அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரலாம். இன்னும் இந்த இது போன்ற சூழல்களை உருவாக்க வேண்டும். இவ்வளவு 26 கட்சி கூட்டணி வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஏனென்று சொன்னால் தன் கொள்கையை சமரசம் செய்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை எதிர்க்க வேண்டிய அண்ணா திமுக சமரசம் செய்து கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தனது கொள்கையிலேயே சமரசம் செய்து கொண்டு விட்டது. இல்லை என்று சொன்னால் கோவை தெற்கு 130 கோடி ரூபாய் செலவு, கரூரில் 130 கோடி ரூபாய் செலவு. இதுதான் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவா? ஏன் உங்கள் தந்தையார் கலைஞர் கண்ட கனவா? ஏன் இவ்வளவு பணத்தை செலவு செய்ய அனுமதித்தீர்கள்? ஒரு தலைவராக இருக்கிறவர் நீங்கள், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று நீங்கள் முழக்கமிடுகிற போது இந்த உண்மையை உங்களுக்கு யாரும் சொல்லவில்லையா? அந்த உண்மையை கண்டறியவில்லையா? நீங்கள் இதை கண்டறிய வேண்டும் தானே. ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்காமல் ஏதோ ஒப்புக்கு அப்படியே சாதாரணமாக பேசிவிட்ட போன காரணத்தினால் இழந்து விட்டது. மிகச் சரியாக தமிழக வெற்றி கழகம் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். மிகச் சரியாக லாபகமாக காயை நகர்த்தினார். தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேக்கா என்று நெரேட்டிவை செட் பண்ணிவிட்டார். மிக லாபகமாக அவர்கள் எடுத்து சென்றார். மக்கள் விரும்பினார்கள். உச்சபட்சமாக நடிகராக இருக்கிறவர், 1000 கோடி ரூபாய் வியாபாரம் செய்கிற ஒரு தொழிலில் இருக்கிறவர். அவர் ஒரு படம் அறிவித்து விட்டால் 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ். சார், அப்படியும் கூட 108 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடியும். சரிங்க, அவ்வளோதாங்க. எண்ணிக்கையில் பெரிய இடம் தானே. இருந்தாலும் திமுக வேணும் அப்படின்னு சொல்லி வாக்களித்த மக்களோட ஆதரவு பெற்ற கட்சிகளோட அந்த ஆதரவோட தானே இந்த அரசு இயங்கி. சரிங்க, இப்போ திமுக வேணும்னு ஆதரவு பெற்று இருக்கிற கட்சி திமுக வேண்டான்னு நிராகரிச்சுட்டாங்களே மக்கள். அதை பாருங்க. விசிகே காங்கிரஸ் ஆதரவோட தானே சார் ஆட்சி. விசிகே ஆதரவு பெற்று இருக்கிறார்கள். விசிகேன்னு ஓட்டு இருக்குல்ல, விசிகேவுடைய ஓட்டு தானே திமுக பல இடங்களில் வாங்கியிருக்கு. ஐயுஎம்எல் ஓட்டை தானே பல இடங்களில் திமுக வாங்கியிருக்கு. காங்கிரஸ் ஓட்டை தானே பல இடங்களில் திமுக வாங்கியிருக்கு. அதெல்லாம் கூட்டணி என்று சொல்கிற போது இதையெல்லாம் செய்ய முடியாது. நான் பார்த்தேன், அதிமுகன்னா 20% ஓட்டு வங்கியிருக்கு. வேறு கூட்டணியை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு சதவீத கூட்டணி பாஜக கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு 8% 12% ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சதவீத வாக்கு இருக்குல்ல. அப்போ அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிற போது என்னால் தான் வெற்றி பெற்ற, உன்னால் தான் வெற்றி. மேஜர் பார்ட்ஸ் யார்? அது ஒரு காரணம். இஸ்லாமியர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது திமுகவுக்கு தானே போச்சு. இதையெல்லாம் பார்க்கணும்ல. இதையெல்லாம் மீறி ஒரு கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம். யாருக்காக? திரு விஜய்க்காக. 2 பக்கமும் நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னால் எல்லாரும் கொடுத்தாங்க. இவங்களும் கொடுத்தாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. 2 பேர்த்தையும் வாங்கிட்டு விசிலுக்கு போடுறதனுடைய நோக்கம் என்ன? போட்டவர்கள் யார்? பாராட்டலா படித்தவர்களா, பண்ணை பிரபுக்களா, தேட்டர் அதிபர்களா, பஸ் ஓனர்களா, மிகப்பெரிய நிலைச்சு வாழ்ந்தார்களா? சாதாரண எளியவன், பாமரன், தினக்கூலிக்கு செல்கிறவன், அடிப்படை விவசாயிகள், இவர்களெல்லாம் இவனும் வேண்டாம் அவனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தில் எங்கே ஓட்டை விழுந்து விட்டது? அடையாளத்தை இழந்து விட்டீர்களே. அதைத்தானே நாங்கள் வருத்தப்பட்டு பலமுறை சொன்னோம். சார், தாவைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மிகச்சிறப்பாக இருக்கிறது. பல பேர் குறைகளை சொல்லலாம்.
சட்டமன்றத்தில் சில பேர் இப்படி பேசினார்கள், இன்னும் சில செய்திருக்கலாம் என்றெல்லாம். 13 லட்சம் கோடி கடன். ஒரு நிதிநிலை அறிக்கை என்று சொன்னால் என்ன? 3 விஷயங்கள். எவ்வளோ பணம் இருக்கிறது, 2 எவ்வளோ செலவு செய்ய போகிறீர்கள், செலவு செய்ததை எப்படி ஈடுகட்டப் போகிறீர்கள், இதுதான் பட்ஜெட். புதுசாக எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். புதுசாக 13 லட்சம் கோடி ரூபாய் கடன். இப்போ நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மூலதன வரவுகள் நாம் எவ்வளவு இருக்கிறது, ஏற்கனவே தொடரும் செலவினம், தொடரா செலவினம் என்று 2 இருக்கிறது. ஆக இவற்றுக்கு பிறகு நாம் இந்த செலவுகளை எப்படி வாங்கிய பணத்துக்கு எவ்வளோ வட்டி கட்ட போகிறோம், இதையெல்லாம் கணக்கு போட்டால் வெள்ளை அறிக்கையில் 13 லட்சம் கோடி ரூபாய் ஜீரோ பேலன்ஸில் இருக்குது. கடன் வாங்காமல் ஒரு செயலை செய்ய முடியாது. அப்படி கடன் வாங்கினால் அது வட்டிக்காகவே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் செலவு செய்ய முடியாது. ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறோம், வட்டி நம்ம 80,000 ரூபாய் வட்டி கட்டிடுறோம். 20,000 வச்சு நம்ம எப்படி செலவு பண்ண முடியும்? திருப்பி அந்த 1 லட்சத்துக்கு திருப்பி ஒரு வட்டி வந்துடும். இதுதான் நிலைமை இன்றைக்கி. ஆகவே அதை பெருக்குவதற்குத்தான் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஒப்பந்த புள்ளிகளை ஆன்லைனில் போடுறோம். ஆன்லைனில் போடுகிற போது ஒப்பந்தம் குறைவாக வருகிறதோ அந்த பணம் சேரும். அதே போல் டாஸ்மார்க்குகளை 1200 கோடி ரூபாய் வந்திருக்கு. இன்னும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள். திரு மாண்டோஸ் சிங் அலுவாலியா தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 90 நாட்களுக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிற குழு போல் இல்லை, 5 வருஷத்துக்கு கழித்து கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி 90 நாட்களுக்குள் வருவாயை பெருக்குவதற்கு செலவு என்னென்ன வழிகள். நமக்கு ஜிஎஸ்டி பணம் வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. நமக்கு வர வேண்டியது இந்த மதுபான வரி மற்றும் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில எல்லைகளுக்குள்ளான 27%, 77.72% தான் மத்திய அரசு நமக்கு நிதி தருது. மாநில அரசு பங்கு நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறா நமக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டாகவே விழுகுது. அவற்றை போக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மாமன் திட்டம், அண்ணன் சீர் திட்டம், இன்னும் அம்மா உணவகம் நசுக்கப்பட்டது கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில். அதை புத்துருவாக்கம் செய்திருக்கிறார்கள். புதிய ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இப்படி சைக்கிள் கொடுக்குற திட்டம், ஹெல்மெட்டோடு சைக்கிள் கொடுக்குற திட்டம், மடிக்கணினி வழங்குகிற திட்டம். 5 ஆண்டு காலம் முடக்கி வைத்தது மடிக்கணினியை. சார் பெயரளவில் மாற்றம் தான் நடந்திருக்கு. திட்டமெல்லாம் ஏற்கனவே திட்டத்தை நிறுத்திடலாம் இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூட தான் லேப்டாப்லாம் கொடுத்தாங்க. கொடுக்கல கடைசியில் கொடுத்தாங்க. 10 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக சொல்லி 10,000 பேருக்கு கொடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க? கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்ததன் நோக்கம் என்ன? வாக்கு அரசியல். அவங்க ஓட்டு இருக்குது, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, லேப்டாப் வாங்கினான்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான். நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கிட்டு மடிக்கணினி வாங்கின உடனே அந்த மடிக்கணினி மேலே ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டாலின் போட்டாவை அழிச்சிட்டு இருந்தது. அங்கேயே வாங்கிட்டு வெளியே அழிச்சிட்டு இருக்கான் பையன். இது வேண்டான்னு அப்போதே நீங்கள் கணிக்க வேண்டாமா? நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறது மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தோம். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். நான் கூட சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், பதிவாக இருக்கிறது. நம்முடைய இதயம் லேப்டாப் என்று அடிக்கிறது. மாணவர்களுடைய இதயமெல்லாம் லேப்டாப் என்று தான் ஓசை கேட்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சரான அகிலேஷ் யாதவ் சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனதற்கு லேப்டாப் திட்டத்தான் காரணம். இந்த திட்டம் வருவதற்கு எனக்கு சிந்தனை உதித்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் காரணம் என்று சொன்னார். இதையெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு திட்டம், அதே திட்டத்தை அப்படியே தானே செயல்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. அதே திட்டத்தை முடக்கி போட்டுருக்கலாம்ல, கொடுக்கலையே மடிக்கணினி கடந்த முறை. ஆகவே அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற முறையும் ஒரு வெற்றி தான். இப்போ முதலமைச்சர் கருணாநிதி திட்டம், காலை உணவு திட்டம், எப்போ பாரு அதுதான் நடக்குது. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் திட்டம், கல்விக்கண் திறந்த காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், தான் படிக்கவில்லை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பாமரன் ஒரு காமராஜரின் பெயரை வைத்தால் என்ன தவறு? ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை அவர்களுக்கு. ஆக இதையெல்லாம் புதிய புதிய திட்டங்கள், இன்னும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக நல்லாட்சி மலரும், நல்லாட்சி தருவார் முதலமைச்சர் திரு விஜயவர்.